சொல்ற மாதிரி அதை என்னால மாத்த முடியாதுதான். நீ சொல்ற மாதிரி கல்யாணத்தை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் இந்த பையன் மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சா ஏற்கனவே இவனை அவமானப்படுத்திட்டு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கேன். அதுக்கு என்ன பண்றது? அப்பா, காலையில வரைக்கும் டைம் இருக்குல்லப்பா. அதுக்குள்ள அந்த பொண்ணு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன்ப்பா. ஓ, கல்யாண மண்டபத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு திட்டம் போட்டுட்டேன் அதானே? ஐயோ இல்லப்பா, நான் மண்டபத்தை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்ப்பா. அப்புறம் எப்படி அந்த பொண்ணை கொண்டு வந்து நிப்பாட்டுவ? கண்டிப்பா நான் கொண்டு வந்து நிப்பாட்டுறேன்ப்பா, என்ன நம்புங்கப்பா. அப்படியா? சரி, கொண்டு வந்து நிறுத்து. நான் என்னமோ உலக மகா கெட்டவன் மாதிரியும், நீ என்னமோ அந்த உலகத்திலே புனிதவதி மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏய், நீ எப்படிப்பட்ட நாடகக்காரின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நாளைக்கு காலையில வரைக்கும் உனக்கு டைம் தர்றேன். அதுக்குள்ள அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நிறுத்தி என் தங்கச்சி மாவன் தப்பானவனை நிரூபிச்சிட்டேனா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நானே இவனுக்கு உன்னைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்படி இல்லேன்னு வை, சொன்ன மாதிரி காலையில கல்யாணம் நடக்கும். வா ஆனந்த். வாப்பா வா. என்னக்கா இவன் லூசு மாதிரி ஏதோ பேசிட்டு போறான். அவன் லூசு தாண்டி. ஒரு நிமிஷம் வாமா. என்னடி இது, இப்படி அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்ட? காலையிலக்குள்ள அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு நீ கூட்டிட்டு வரலேனா அந்த அயோக்கியனுக்கு உங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. இல்லம்மா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, அப்படி எதுவுமே நடக்காது. இல்லடி, உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியல. அந்த மனுஷன் என்ன வேணுமாலும் பண்ணுவாரு. என்னம்மா பேசுற? இப்பவே நாம பாதி ஜெயிச்சிட்டோம். என்னடி சொல்ற? அப்பா என்னோட பேச்ச கேட்டு விசாரிக்கிறதுக்கு இவ்ளோ தூரம் வந்தார்ல, அதுவே நம்ம ஜெயிச்ச மாதிரிதாம்மா. கவிதாவை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர்றது மட்டும்தான் பாக்கி. கடவுள் நம்ம பக்கம் இருக்காருமா, பாத்துக்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐயோ மா, கொஞ்ச நேரத்துல எனக்கு உசுரே இல்ல தெரியுமா? டேய், நான் செத்த 6 மணி நேரம் ஆகுதுடா. இப்பதான் எனக்கு உசுரே வந்திருக்கு. அப்பாடா, எப்படியோ தப்பிச்சிட்டோமா. டேய், உன்னோட முட்டை பையில அறிவு கிட்டவனே, நான் உங்ககிட்ட அவளை கட்டுறேன் தானடா சொன்னேன். நம்ம ஆளுங்க அவளை தப்பிக்க முடியாத கட்டிதாமா வச்சிருந்தானுங்க. அப்புறம் எப்படி அவ இங்க வந்தா? அதாம்மா எனக்கும் தெரியல. இங்க வந்து அந்த பூங்கொடி கிட்ட பேசியிருக்கா. அதுக்குள்ள அவ எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அவ மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தா நம்ம 2 பேரையும் எங்க அண்ணன் உரிச்சு உப்பு கண்ட போய் போட்டிருப்பாரு. அங்க என்ன நடக்குது? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வேலையை தானே பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அவசியம். நாங்க செத்து பழிச்சு வந்திருக்கோம் தெரியுமா? நீ என்னவா எனக்கு என்னன்னு இருக்க? மா, இந்த ஆளு வேஸ்ட்மா. சொத்து வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆளுக்கு 10 பைசா கூட கொடுக்காதம்மா. என்னடா மவனே, அப்பாவை பார்த்து இப்படி சொல்றியடா? யோ சும்மாரியா, இந்நேரம் நாங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போயிருப்போம் தெரியுமா? தெரியும். எது தெரியுமா? ஆமா, உங்களை ஜெயிலுக்கு போக விடாம காப்பாத்துனதே நான் தானே. யோ, என்ன ஓவரா ஏத்தி மண்டைக்கு ஏறிக்கிச்சா? என்ன மல்லிகா, கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? நான் மட்டும் இல்லன்னா நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போயிருப்பீங்க தெரியுமா? எப்படி சொல்ற? இப்படிதான் சொல்றேன். இக்கட சூடு. நைனா,
சூப்பர் நானி கலக்கிட்ட என்னடா பண்ற? யோ கைய குடியா. யோ சத்தியமா நீதாயா எங்களுக்கு சாமி. ஐயோ, எங்க என் உயிரை கடவுளே. காப்பாத்திருக்கையா. யோ உன் வாழ்க்கையிலே இன்னைக்கு தான் நீ உருப்படியான வேலையை பார்த்திருக்க. என்ன அவனே இப்படி சொல்லிட்ட? உங்க அப்பா நான் அதை விட பெரிய வேலை ஒண்ண பார்த்திருக்கேன்.